பண்ணுவான். இந்த கோவில் நிர்வாக அதிகாரி அவர்கள் வீறு கொண்டு எழுந்து முறையாக நடவடிக்கை எடுக்கணும். சும்மா அங்கே ஏசி ரூமில் உட்காந்து மாப்பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், பங்கு வாங்கிட்டு இருக்கக்கூடாது. யார் பங்கு வாங்கினாலும் கண்டிப்பாக முருகனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஞாபகத்தை வச்சுடுங்க. செக்யூரிட்டி இருக்காங்க, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அவங்க நீங்கள் எல்லையில் பணிபுரிஞ்சவங்கள காவல்துறையும் இராணுவத்தையும் நாங்கள் இரு கண்களாக பாதிக்கிறோம். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டுறாங்க, டீலிங் வச்சுக்கிட்டுறாங்க. லோக்கலில் இருக்கிற திரிசுந்தர் ஐயருக்கு இவங்களை டீலிங் வச்சுக்கிட்டுறாங்க. தயவு செய்து திரிசுந்தரர்களை ஒரு பணிமான வேண்டுகோள், கோயில் கடற்கரையிலேருந்து 5 ரூபா தந்தாலும் சரி, 500 ரூபா தந்தாலும் சரி, 5000 ரூபா தந்தாலும் நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உன்னை சாமிங்க முருகனுக்கு அடுத்தபடி அவனை பார்க்குறான். அதனால் திரிசுந்தர்களும் தயவு செய்து இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் எனக்கு கோயில் உரிமை இருக்குதுன்னு சொல்லுவீங்க. நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து குழந்தையாக இருக்க காலத்துலேருந்து முதியோர் வரை இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த கோயில் எங்களுக்கு உரிமை இருக்குது. அதில் இதில் முக்கிய பங்களிப்பு திருச்செந்தூர் கோயில் திரிசுந்தர்களுக்கு வேண்டும்ங்கிறது இந்து முன்னணியின் பணிவான வேண்டுகோள். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நல்லா இருக்கீங்க, முருகன் நல்லா வச்சுருக்காரு. அதனால் நீங்களும் முருகனுக்கு பயந்து நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.